ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மாற்று வழி. சிறகுகள் இருப்பதால் பறவைகள் நாடு விட்டு நாடு பறந்து செல்கின்றன. மனிதனுக்கு சிறகுகள் கிடையாது, ஆனால் நாடு விட்டு நாடு பறக்காமலா இருக்கின்றான்? சிறகு இல்லையே என்று அவன் முனகிக் கொண்டிருக்கவில்லை. பறப்பதற்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்து பறவைகளை விட வேகமாக பறந்து கொண்டுதான் இருக்கின்றான். மனம் இருந்தால் மார்க்கமும் உண்டு. ஆம், நம்முடைய ஆர்வங்களுக்கு ஏற்ற சுமூகமான சூழ்நிலைகள் இல்லை என்பதற்காக ஆர்வங்களை விட்டு அமைதியாகிவிட தேவையில்லை. உண்மையான வாஞ்சையும் விருப்பமும் இருக்குமென்றால் ஒரு மாற்று வழி கிடைக்காமல் போய்விடுவதில்லை. திமிர்வாதக்காரனை சுமந்து இயேசுவிடம் கொண்டு போக விரும்பிய நால்வருக்கு எளிதாக அவரிடம் போக வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் பின்வாங்கவில்லை. மேற்கூரையை பிரித்து கொண்டு திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் சேர்க்கவே செய்தார்கள். உண்மையான ஆர்வம் ஒரு மாற்று வழியை காண உதவி செய்தது. எப்படியும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பிய சகேயுவுக்கு அது கூடாத காரியமாய் இருந்தது. ஆனாலும் தன் குள்ளமான நிலையை நினைத்து நொந்து போய் திரும்பி விடவில்லை. உண்மையான அவனுடைய ஆர்வம் ஒரு காட்டுத்தி மரத்தில் அவனை ஏற வைத்தது. மாற்று வழியில் இயேசுவை அவனை பார்க்க முடிந்தது. சில நேரங்களில் மேன்மையான விஷயங்களின் மேல் நமக்கு உண்மையான ஒரு ஆர்வமில்லாத காரணத்தினால்தான் சிறு சிறு தடைகளை கூட நம்மால் கடந்து செல்ல முடியாமல் போகிறது. ஆம், விருப்பங்களின் மேல் நாம் காண்பிக்கின்ற வலிமையை பொறுத்துதான் வாய்ப்புகளை உருவாக்க முடியும். ஜெபிக்கவோ வேதம் படிக்கவோ நல்ல சூழ்நிலை இல்லை. ஆவிக்குரிய காரியங்களில் கலந்து கொள்ள நேரமில்லை. இவ்விதமாக சொல்லாதிருப்போமாக. நமக்கு உண்மையான ஆர்வம் இருந்தால் நிச்சயம் ஒரு மாற்று வழி ஏற்படும் என்பதை உறுதியாய் நம்புவோம். பர்திமேயுவுக்கு பார்வை வேண்டும், ஆனால் அவன் இயேசுவை நோக்கி சத்தமிடுவதையோ மற்றவர்கள் தடை செய்கிறார்கள். ஆயினும் அவன் நின்று விடவில்லை. தன்னுடைய தேவை மிக முக்கியமானதாக அவனுக்கு இருந்ததால் அவன் சூழ்நிலை சாதக குறைகளை சார்ந்து சும்மா இருந்து விடவில்லை. அவன் ஓயாமல் கூப்பிட்டு தன் தேவையை நிறைவேற்றி கொண்டான். பலவந்தம் செய்கிறவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்றவர்கள் என்று இயேசு சொன்னார். நாம் எதையும் மேன்மையாக எண்ணி அதற்காக ஒரு தீவிர முயற்சி செய்தால்தான் சாதிக்க முடியும். சிந்தனைக்கு. சின்ன விஷயங்களில் நீ காண்பிக்கும் அசட்டை பெரிய நன்மைகளை பெறவிடாமல் தடுக்கும் முட்டுக்கட்டை. சின்ன விஷயங்களில் நீ காண்பிக்கும் அசட்டை பெரிய நன்மைகளை பெறவிடாமல் தடுக்கும் முட்டுக்கட்டை.